திருச்சி மற்றும் மதுரையில் அமையவுள்ள டைடல் பூங்கா பணிகளுக்கு அனுமதி. சுற்றுச்சூழல் அனுமதி அளித்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. மொத்தம் 65 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று பரிசீலனை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரம். திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி வாக்கு சேகரிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 20ஆம் தேதி பரந்தூர் செல்கிறார். விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு மற்றும் மக்களை சந்திக்கிறார். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை கணிசமாக குறைந்தது. தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் சொந்த ஊர் சென்ற நிலையில் விலை சரிவு. திருச்சி அருகே நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். 600 காளைகள், 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. எங்க அண்ணன் மாடு சூப்பர், அருமை அருமை அருமை. சைக்கிள் அண்டாவை தூக்கி கொடுங்கப்பா மாட்டுக்காரருக்கு. ஒரு ஆள் போய் 2 பேர் முடிச்சா மாடு வெற்றி பெற்றுச்சு. மாடு வெற்றி பெற்றது, மாடு வெற்றி பெற்றது, மாடு வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்து பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு இன்று தீர்ப்பு அளிக்கிறது சிறப்பு நீதிமன்றம். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊர்ந்து செல்லும் வாகனங்களால் வாகன ஓட்டிகள், பயணிகள் கடும் அவதி. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க செங்கல்பட்டு முதல் தாம்பரம் வரை கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. ஜிஎஸ்டி ரோடு, வண்டலூர், கேளம்பாக்கம் சாலை, OMR மற்றும் ECR சாலைகளில் இன்று முதல் கனரக வாகனங்களுக்கு தடை. ஆம்னி பேருந்து வெளிவட்ட சாலையை பயன்படுத்த அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பகவதி அம்மன் கோவில் திருவிழா கோலாகலம். செண்டை மேளம் முழங்க பல்வேறு தெய்வங்களின் வேடமிட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய சாமியாடிகள். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மகர விளக்கு காலம் நிறைவடைகிறது. நாளை இரவு வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல். ஹமாஸ் அமைப்பு பிணை கைதிகளை நாளை முதல் விடுவிக்கும் என்றும் அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்த பிறகும் காசா மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் 28 குழந்தைகள் உட்பட 115 பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடியால் அமெரிக்காவில் உறுதியானது டிக்டாக் தடை. துபாயை அடுத்து போர்ச்சுகலில் நடைபெறும் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்கிறார். ரேசிங் டிராக்கில் அஜித்குமார் கார் ஓட்டும் வீடியோ வெளியீடு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு.
கேப்டன் ரோஹித் சர்மா, தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் இருவரும் மும்பையில் நண்பகல் 12:30 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு. இந்தியா உட்பட 16 அணிகள் பங்கேற்கும் ஜூனியர் பெண்கள் உலகக்கோப்பை தொடர் மலேசியாவில் இன்று தொடக்கம். முதல் நாளான இன்று 6 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன.